கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் இந்த நாள் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து கலிகூற கடவோம். காலை வேளையில் கர்த்தரை துதித்து வேதத்தை தியானித்து ஜெபம் பண்ணீங்களா? நிச்சயமாக நீங்கள் அப்படி செய்தால் ஆண்டவர் உங்களோடே இருப்பார். இந்த நாள் தியானத்துக்குரிய வசனம் நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நெகேமியா 9:21. இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வரும்போது நடந்த ஒரு சம்பவம். அவர்களை ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து எகிப்தின் ராஜாவினிடத்திலிருந்து மோசேயை கொண்டு அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அப்போ வரும்போது அங்கே நடந்த காரியத்தை நெகேமியா இங்கே விவரிக்கிறார். அவர் என்னென்ன செய்தார் என்று சொல்லி இந்த 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அற்புதமாக இருக்கும். 40 வருஷமாக வனாந்தரம் என்றால் ஒன்றுமே இருக்காது. வனாந்தரம் என்றால் வெறும் வெளிச்சம், ஒரு காஞ்சொரி, அதாவது காஞ்சி கிடக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல ஜனங்களுக்கு ஒன்று குறைவுபடாதபடிக்கு, ஒரு குறைவு இல்லாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. காரணம், வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர். இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து தேவன் கொண்டு வந்திருப்பார். நான் உன்னை பராமரிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், என்னை நம்பி வா என்று சொல்லி வந்த தேவ பிள்ளைகள் தான் நாம. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நன்மைகளை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். வனாந்தரத்தில் எந்த துணிமணி கடை இருந்திருக்காது. வனாந்தரத்தில் எந்த விதமான வாகனமும் இருந்திருக்காது. அதனால தான் அவங்க நடந்து வரும்போது அவங்க கால்கள் வீங்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு வேண்டிய பலனை தருகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, இதை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். உங்களை பேர் சொல்லி அழைத்தவர் அவர்தான், உங்களை தூக்கி கொண்டு வருகிறவரும் அவர்தான். அந்த ஜனங்களுக்கு என்னென்ன செய்தார் என்பதை குறித்து நம்ம வேதத்தில் அதிகமாய் தியானிக்க முடியும். செங்கடலை பிளந்தார், மன்னாவை கொடுத்தார், கண்மலை திறந்து தண்ணீரை கொடுத்தார், இப்படி ஏராளமான காரியங்களை சொல்லலாம். என் அன்புக்குரியவர்களே, அப்பொழுது அதனால தான் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, பழமையாய் போகவில்லை, கால்கள் வீங்கவும் இல்லை. அதுபோல நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நாட்களிலே கால் வீங்காதபடி நம்மளுக்கும் நல்ல எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க உண்மையில் அவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒன்று குறைவுபடாதபடிக்கு, இதுதான் நம் தேவன். நம் ஆண்டவரிடத்தில் சாரும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சாபங்கள் முறியடிக்கும் போது ஒன்று குறைவுபடாதபடி, அதுதான் சங்கீதக்காரர்கள் எழுதும்போது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இவர்களுக்கு ஒன்று குறைவுபடலையா, ஐயோ இது இல்லை அப்படி சொல்லலை, எல்லாமே பரத்திலிருந்து அனுப்பினார். எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களை மோசே வழிநடத்தி வந்தார். உண்மையாக மனிதனாக இருந்தால் பண்ணவே முடியாது, தேவனால் மாத்திரம்தான் பண்ண முடியும். சில விஷயத்தில் நமக்கு ஆண்டவர் உதவி செய்யும்போது நம்ம நினைப்போம், இது கண்டிப்பாக மனிதனால் பண்ணியிருக்கவே முடியாது, இது கர்த்தரே செய்தார் என்று சொல்லி அவரை துதிப்போம். அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம இப்படி ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். எவ்வளவு வனாந்தரமாக இருந்தாலும், எவ்வளவு குறைவுபட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க, இதில் ஆண்டவர் நம்மை நடத்த உண்மையில் அவராக இருக்கிறார். ஒருவேளை டிசம்பர் மாதத்தில் ஏராளமான தேவைகள் மத்தியில் இருக்கலாம், ஏராளமான கமிட்மெண்ட்ல இருக்கிறான், ஏராளமான ஊழியர்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போமே, ஐயோ கிறிஸ்துமஸ் நாட்களில் ஏழைகளுக்கு துணி எடுத்து கொடுப்போமே, ஐயோ இந்த மாதம் எனக்கு இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறது என்று சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக குறைவிடாதபடி நடத்துவார். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும், உங்கள் வல்லமை எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருந்து உடைய நன்மையினால் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவனுடைய ஆளுகை உண்டாகட்டும், தேவ சமாதானம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் ஆசீர்வதியும் அப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.